ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ராக்கெட் ராஜா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிக்ஸ் பேக்கை பற்றி பார்ப்போம். அதாவது இன்னும் ஃபிட்னஸை பற்றி ஒரு ஒர்க் அவுட் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இந்த சிக்ஸ் பேக் வேணுமான்னு கேட்டால் எல்லோரும் வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன் சொன்னால் இப்போ அழகுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த அமுல் பேபி மாதிரி புஸ்கு புஸ்ன்னு இருக்கிறது அழகு கிடையாது. எவன் ஒருத்தன் பாடியை நல்லா முறுக்கி தசையை வலுவாக வச்சு இருக்கானோ அதுதான் அழகு. அதனால் எல்லோரும் அழகை விரும்ப தான் செய்வாங்க. அதே போல் சிக்ஸ் பேக்கு முகத்தில் எல்லோரும் ஜிம்மு போவாங்க, போய் விளாடுவாங்க. ஆனால் சிக்ஸ் பேக் வராது. பல வருஷமாக விளாடுவாங்க, எந்த முன்னேற்றமும் இருக்காது. அது ஏன் எதுனாலேன்னு சொல்லிட்டு எதுக்குமே அடிப்படை தெரியாமல் அவங்க விளையாடிட்டு போவாங்க. அதனால் அவர்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். சிக்ஸ் பேக்கை பற்றி பார்க்கலாம். அதாவது சிக்ஸ் பேக் வருஷக்கணக்காக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு சிக்ஸ் பேக் வராது. அதாவது சிக்ஸ் பேக் ஏன் வராது, எதுனால வருதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நம்ம அந்த சிக்ஸ் பேக் சீக்கிரத்தை பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம். சிக்ஸ் பேக் ஆக்சுவலாக என்னன்னு தெரியாது, நம்ம ஆக்ஸோட லேயர் தான். ஆக்ஸோடனா எல்லாருக்கும் சிக்ஸ் பேக் உண்டு. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த சிக்ஸ் பேக் எல்லாருக்கும் உண்டு. அதை இப்போ ஏன் தெரியாதுன்னா அதுக்கு மேலே இருக்க பேட்டு தான் அதை கவர் பண்ணுறேன். அது சில ஆட்களுக்கு சிக்ஸ் பேக் இல்லை, சில ஆட்களுக்கு 4 பேக் இருக்கும், 6 பேக் இருக்கும், 8 பேக்கில் தான் இருக்கும். அதான் வந்து நம்ம ஜெனடிக்கை பொறுத்தது. நம்ம முன்னோர்கள் எப்படி வேலை பார்த்து எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி உடம்பு வச்சுருந்தாங்க அதே போல தான் நமக்கு வரும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு 4 பேக் இருக்குன்னா அவங்க வந்து 6 பேக் ட்ரை பண்ணாலும் 6 பேக் வராது. அதாவது அவங்களுக்கு வந்து 4 பேக் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு சேர்ந்து அர்னால்டா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் 4 பேக் தான் இருக்குது. 4 பேக் தான் இருக்குது. அதுபோல் 6 பேக் அவங்களுக்கு எப்படி இருக்கோ அவங்க ஒர்க் அவுட் பண்ண தான் தெரியும். அடுத்தது சிக்ஸ் பேக்கை பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு உடம்புல முதல்ல என்ன அளவு ஃபேட் பிடிக்குதோ அதை படைச்சுன்னு அனுப்பிடும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருள் மேலே ஒரு பொருளை வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். அடியில் ஒரு பொருள் எடுக்கணும்னா மேலே இருக்கிறத எடுத்தால் மட்டும்தான் கீழே இருக்கிறது எடுக்கணும். அதுபோல் முதல்ல பிடிக்கக்கூடிய ஃபேட்டு கடைசி தான் கிடைக்கும். இப்போ வந்து ஆம்பளைகளுக்கு எப்படி சொன்னால் ஃபேட்டு வந்து முதல்ல ஆக்ஸில் தான் பிடிக்கும். அதுபோல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா டைஸில் ஹிப்பில் இந்த மாதிரி பிடிக்கும். அதனால பொங்கல் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஆக்கு உங்களுக்கு சேஞ்சு தெரியும். அதே இது ஆண்களுக்கு அப்படி பண்ணாங்க சேஞ்சு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு பேஸு பைசப்ஸு எல்லாருமே பறந்து போகிறேன்னா கடைசினா ஆக்சில் உள்ள ஃபேட் வந்து குறைய தொடங்கும். இது தெரியாமல் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷக்கணக்காக பண்ணுவாங்க, பண்ணிட்டு சில நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ஆளுக்கு பாடி பைசப்ஸ் எல்லாம் நல்லா சைஸாக இருக்குது. ஆனால் வயரை பார்த்தாக்கி தொப்பையாக வந்துருக்கு. அவங்க தொப்பையாக இருக்குது. அது காரணம் என்னன்னா இது அவங்களுக்கு அந்த அடிப்படை தெரியாமல் ஒர்க் அவுட் பண்ணதுனால தான் எங்களுக்கு தெரியுது. அதுபோல் சிலவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிம்மு போவாங்க, ரஞ்சஸ் எல்லாம் அடிப்பாங்க, ஒரு 500 600 டெய்லி அடிப்பாங்க. அதில் எந்த யூஸும் கிடையாது. அதுபோல் முக்கியமாக தெரிஞ்ச சீக்ரெட் என்னன்னா சிக்ஸ் பேக்கில் வந்து அதுபோல் சிக்ஸ் பேக் வந்து செஸ்ட்டு லெக்ஸு இதுபோல ஒரு மசில் தான் ஆப்ஸ். ஆனால் என்ன பண்ணுறதுனாக்கி டெய்லி போகிறது ஒரு 100 கிரஞ்சஸ் அடிக்கிறது அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதாவது நீங்கள் செஸ்ட் இப்போ பில்டு பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லா ஹெட் லோடு போட்டு நீங்கள் நல்லா செஸ்ட்டுக்கு லோடு பண்ணுவீங்க, அடிச்சா செஸ்ட்டு பில்ட் ஆகும். அதுபோல் ஆப்ஸும் அது ஒரு மசில் தான். நீங்கள் அதுபோல் செஸ்ட்டை போல ஆப்ஸுக்கு லோடு போட்டு அடித்தா மட்டும்தான் செஸ்ட்டில் விசிபிலிட்டி தெரியும். எல்லாமே நீங்கள் டெய்லி அடிச்சுட்டு இருந்தால் வாய்ப்புள்ள வேலை வேறுனா வாய்ப்புள்ள. அதுக்கு அந்த சீக்கிரத்தை நீங்கள் கரெக்டாக புரியல. எப்போவுமே ஆக்ஸுக்கு ஒரு மசில் நீங்கள் மற்ற ஒர்க் அவுட் பண்ணுறது போல ஆக்ஸுக்கும் ஒரு நாள் விட்டு அதுபோல் அதுக்கு ஃபுல் லோடு போட்டு அது சும்மா ஆக்ஸுக்கு 2 கழிச்சுருக்காங்க. அதில் ரொம்ப டஃப்பாக அடிக்கணும். ரொம்ப டஃப்பான ஒர்க் அவுட் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். அது உங்களை நான் 2 ஒர்க் அவுட் தரேன். நீங்கள் அதை நான் ஒர்க் அவுட் பண்ணதை பார்த்து நீங்கள் அதை கண்டினியூ கொடுங்க. அதில் ரொம்ப லோடு போட்டு அடிக்கணும். அதுபோல் ஆப்ஸுக்கு ரெஸ்ட்டும் கொடுக்கணும். அதை விட்டு நீங்கள் டெய்லி ஆப்ஸுக்கு போய் 100 200 கிரஞ்சஸ் அடிச்சுட்டு இருந்தால் அதுக்கு ரெஸ்ட்டும் கிடைக்காது, பாடி யூஸ்ஃபுல் ஆகிடும். அதனால எந்த யூஸும் கிடையாது. அதனால இதை ஒன்று நல்லா மைண்டில் வச்சுருங்க. அதுபோல் ஆப்ஸுக்கு நல்லா பண்ணணும்னா சிக்ஸ் பேக் வேணும்னா ஒரு கோலை செட் பண்ணுங்க. செட் பண்ணிவிட்டு அதுபோல் போய் ஹெவியாக பண்ணுங்க. செஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அதுபோல் இது ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு 2 நாள் அடிச்சிடணும். டெய்லி அடிக்கிறது அதுக்குள்ள ஆப்ஸை ஒர்க் அவுட் பண்ணதை பார்த்துட்டு செஸ்ட்டு பண்ணுங்க, ஆப்ஸ் பண்ணுங்க. சிக்ஸ் பேக் வந்து கரெக்டாக வரும். அதுபோல் நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துக்கிட்டே ஒரு வாரத்தில் சிக்ஸ் பேக் வரும், ஒரு மாதத்தில் சிக்ஸ் பேக் வரும், வாய்ப்பே இல்லை. அது வந்து சும்மா அவங்க இது பண்ணது. எப்படி பார்த்தா நீங்கள் கரெக்டாக டயட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் மேக்ஸிமம் குறைஞ்சது 6 மந்த் ஆகும். நல்லா ஒர்க் பண்ணால் நீங்கள் எந்த அளவு ஒர்க் அவுட் ஹார்ட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை அச்சிடுவாங்க. ஆனால் ஒரு வாரத்தில் சிக்ஸ் பேக் வருங்கிறது சான்ஸே இல்லை. சுருக்கம் வச்சுக்கணும், வாய்ப்பு இல்லை, வேறு வாய்ப்பு இல்லை. சரி, அதுபோல் நம்ம அந்த ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது போல் உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் நான் பண்ணேன்.
அதுபோல் இதில் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, நம்ம ஒர்க் அவுட்டை பாருங்க, பார்த்துட்டு இனியும் இது போல் வேணும்னு சொல்லிட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நான் எக்ஸ்பிளைன். ஓகே, பாருங்க நம்ம ஒர்க் அவுட். ஓகே பாருங்கள், அதுபோல் ஜிம்முக்கு போயாச்சுன்னா நீங்கள் க்ரன்ச்சஸ் பண்ணலாம். அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் இன்னும் ஹெவியாக பண்ணணும். அதாவது இதே போல் இன்க்ளைனில் க்ரன்ச்சஸ் பண்ணலாம். க்ரன்ச்சஸ் பண்ணிவிட்டு சாதா பண்ணுறதை காட்டிலும் இது போல் பண்ணால் நல்ல வேலிஸ். அதே போல் அது பண்ணிவிட்டு என்ன பண்ணால் இது போல் தம்பிள்ஸ் கொடுத்து நல்லா கொஞ்சம் கூட வெயிட்டு போட்டு இது பண்ணணும். அதுபோல் சிக்ஸ் பேக்கு இதுதான் ஒர்க் அவுட் ஆன்னு கேட்டால் சிக்ஸ் பேக் ஏகப்பட்ட ஒர்க் அவுட் இருக்குது. நம்ம அவ்வளோ போடணும்னு அவசியம் இல்லை. போடுறத நல்ல வெயிட்டாக போடுங்க. இப்போ க்ரன்ச்சஸ் இது போல் போட்டீங்களா, அதே போல் என்ன பண்ணணும், அடுத்ததுக்கு லெக் ரைஸ் பண்ணலாம். லெக் ரைஸ் பண்ண மாதிரி அந்த டபுள் பாரில் லெக் ரைஸ் பண்ணலாம். அதுபோல் இது முதல்ல வராது. நான் வந்து எனக்கு இறக்கி வச்சுருந்தேன்னா நல்லா போய் 5 மாதம் 6 மாதம் விளையாடி இந்த சிக்ஸ் பேக் நல்லா வேணும்னு சொல்லவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுபோல் முதல்ல போட்டுருன்னா அந்த காலெல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டே கிடக்கும். அப்படி ஆடக்கூடாது. இதே போல் நல்லா பிடிச்சி போடணும். உங்களுக்கு அது தெரியும், ஆப்ஸில் அந்த பிடிக்கிது அதுபோல் போடணும். அது எவ்வளோ தூரம் போடுகளோ போடணும். அதுபோல் ஹெவியாக போடுறதா அந்த காலில் தம்பிள்ஸ் வச்சு தூக்கலாம். அதையே நம்ம போடுறது லெக் ரைஸ் தான், அதை ஹெவியாக போடணும். அதே போல் போட்டுக்கிட்டு என்ன பண்ணது போல் ஹோல்டு பண்ணணும். எப்போவுமே எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வேல்யூஷன் உண்டு. அதுபோல் வெயிட் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஹோல்டு பண்ணதில் தான் ரெண்டு இதில் தான், அதாவது வெயிட் அடிக்கிறதுல ஒன்று, அடுத்து ஹோல்டு பண்ணதில் ஒன்று. இதுதான் நமக்கு பெனிஃபிட் கூடுதல். அதே போல் லெக் ரைஸ் முடிஞ்சால் லெக் ரைஸும் பண்ணிட்டு நம்ம ஹேங்கிங் லெக் ரைஸ் பண்ணணும். இதுதான் ഏറ്റവും ஃபஸ்ட்டு. அதாவது ஆப்ஸுக்குள்ளே நல்ல ஒர்க் அவுட்டில் எனக்கு நல்லா பிடிச்ச ஒர்க் அவுட் இது தான். இது மேக்ஸிமம் முதல்ல விளையாடக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வராது. நல்லா விளையாடி ப்ராக்டிஸ் பண்ண அது வரும். அதுபோல் இதுலேயும் அதுபோல் மேக்ஸிமம் ஹோல்டு பண்ணணும். எவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் பெனிஃபிட்டு உங்களுக்கு கோலை அச்சீவ் பண்ணதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இதுவரை என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஒர்க் அவுட்டும் முடிஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு ஃபைனல் டச் தரம் பாருங்கள். இதே போல் இருந்துட்டு நம்ம அந்த ஷோல்டரை குத்திக்கிட்டு காலை தூக்கி நல்லா ஹோல்டு பண்ணணும். இது வந்து வயர் நல்லா டைட் பண்ணணும். இதுவும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து ப்ரூஸ்லியோட ஃபேவரட் எக்ஸசைஸில் இதுவும் ஒன்று தான். இதை பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க்கு பண்ணால் நீங்கள் நினச்ச கோலை அச்சீவ் பண்ணலாம். இப்போ இந்த சிக்ஸ் பேக்கை குறித்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அதே போல் இதை தெரிஞ்சால் மட்டும் போதாது, இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஃபாலோ பண்ணணும். இதை இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச கோலை அச்சீவ் பண்ண முடியும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டயட்டும் அதுபோல் நல்லா கிளியராக பண்ணுங்கள். எல்லாருக்கும் சிக்ஸ் பேக்கு ஒர்க் அவுட் பண்ண எல்லாருக்கும் சிக்ஸ் பேக் கிடைக்க என்னோடய வாழ்த்துக்கள். நம்ம இனி இதுபோல் இன்னொரு வீடியோவில் இனி சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து உங்கள் ராக்கெட் ராஜா. பாய் பாய்.